சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூலை மாதம் 18ஆம் தேதி. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? மத்திய சுவிசேஷம் 15வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் அழைத்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்தான். லேவியராகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 6வது வசனம். வேதத்தில் தண்ணீர் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக தண்ணீரால் கழுவப்பட்டதால் அவர்கள் முழு தேசத்திற்கும் தேவனுடைய ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டிருப்பதை ஜனங்களுக்கு காட்டினார்கள். மேலும் அவர்கள் எல்லா காரியங்களும் தேவனுடைய வார்த்தையின் கீழ் இருக்க வேண்டும் என்பதையும் காண்பித்தனர். ஆரோன் மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த வழக்கத்தையும் பாரம்பரியத்தையும் பின்பற்றாமல் தேவனுடைய வார்த்தையை மட்டுமே பின்பற்ற வேண்டும். பலர் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுவதற்கு பதிலாக மனிதர்களுடைய மரபுகள், நடைமுறைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை பின்பற்றுகிறார்கள். அதனால்தான் அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் வளரவில்லை. நமது தேவைகள், பிரச்சனைகள் மற்றும் செயல்பாடுகள் அனைத்திற்கும் தேவனுடைய வார்த்தையில் கொடுக்கப்பட்டுள்ள நியமங்கள் இருக்கின்றது. நாம் தேவனுடைய வார்த்தையை முழுமையாக கனம் பண்ணாத வரையில் அவருடைய பரிபூரணத்திலிருந்து நமது முழு பங்கையும் நாம் எந்த விதத்திலும் உரிமை கோர முடியாது. தேவனுடைய வார்த்தையை புறக்கணிப்பதன் மூலம் தேவனுடைய பரிபூரணத்தில் நம்முடைய பங்கை நாம் இழக்கின்றோம். ஆண்டவரே, என்னுடைய எல்லா செயல்களிலும், வழிகளிலும், திட்டங்களிலும் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று நாம் மிகவும் உறுதியான முடிவை எடுக்க வேண்டும் மற்றும் வாக்குறுதி அளிக்க வேண்டும். இந்த தரிசனத்தில்தான் பல ஆண்டுகளுக்கு முன் சென்னையில் ஆண்டவர் நம்மை வழிநடத்தினார். எல்லா இடங்களிலும் விசுவாசிகள் மனிதர்களின் பழக்க வழக்கங்களுக்கும் மரபுகளுக்கும் அடிமைகளாக இருக்கிறார்கள். மனிதனின் பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபடுகிறவர்கள் தேவனோடு நன்றாக பழகுவதை நாங்கள் கவனித்தோம். ஆனால் பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவர்கள் ஆவிக்குரிய குருடர்களாகவே தொடர்ந்திருந்தனர். அவர்களால் தேவனுடைய வார்த்தையை முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை. அவர்களுடைய வாழ்க்கைக்கான தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் அவர்களால் அறிய முடியவில்லை. இதனால்தான் பல லட்சம் ஜனங்கள் கூடியிருந்த சபைக்கு முன்பாக மோசே ஆரோனையும் அவனுடைய குமாரரையும் கழுவினான். இது பொது ஜனங்களின் காட்சிக்காக அல்ல, ஒரு உதாரணத்திற்காகவே. முதலில் ஆரோன் குற்றமற்றவனாக இருக்க வேண்டும். தேவனுடைய வல்லமையால் அவன் குற்றமற்றவனாக ஆனான். தேவன் தம்முடைய வல்லமையினால் அவனை தேர்ந்தெடுத்தபடினால் அவனை எந்தவித கரையுமின்றி கொண்டு வந்தார். அதே போல எந்த கலங்கமும் இல்லாமல் இருக்க நம்மால் இயன்றவரை முயற்சி செய்தால் நாம் வெற்றி பெறவே மாட்டோம். எங்கோ எப்போதாவது சில தவறுகள், தோல்விகள் அல்லது பலவீனங்கள் நமக்கு இருக்கும். நமது மனித முயற்சியால் நாம் நீதிமான்களாக்கப்படவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நீதியும் பரிசுத்தமுமாக இருக்கிறார். அவர் நம்மை முழுமையடைய செய்து பூரணப்படுத்துகிறார். இது மிகவும் பயனுள்ள மற்றும் முக்கியமான வசனமாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் பரிபூர்ணமும் என்னை நீதிமானாக்கியவர். அதனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். தெரிந்தோ தெரியாமலோ, ஆண்டவரே, நானே உம்மிடம் வர எனக்கு உரிமை இல்லை, ஆனாலும் நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ததால் நான் உம்மிடம் வருகிறேன் என்று அறிவிக்கின்றோம். தேவனுக்கு ஆரோன் ஊழியம் செய்ய வேண்டும், எல்லாவற்றிலும் தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று அவனுக்கு நினைப்பூட்டினார். இதை அவன் தினமும் ஒரு நடைமுறை பயிற்சியாக செய்ய வேண்டும்.